அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிபிஸ் சேனலில் கண்ட்ரி சைட் கடாய் பன்னீர் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. இதுக்கு முதல்ல கொஞ்சம் மல்லி, 3 வரமிளகா, 3 கிராம்பு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. எல்லா பொருளும் வறுபட்டதுக்கப்புறம் அதை சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறைக்கலப்பாக அரைச்சிக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் நான் வாங்கி வச்சுருக்கிற பன்னீரை சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பன்னீர் பீஸோடைய சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலராக மாறும். அந்த டைமில் அதை நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வெட்டி வச்சுருக்கிற குடமிளகாய், வெங்காயம் சேர்த்து போட்டு வதக்கிடுவேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 3 தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் எல்லாத்தையும் சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி நான்கில் அருமையான சைட் டிஷ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாங்க. நன்றி.